இறந்து போன அந்த பேஷண்ட்டோட வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட ஒய்ஃப் வந்து கதறி கதறி அழுதுட்டுருக்காங்க. அதை பார்த்து சிவாவால் தாங்கிக்க முடியல. அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு. டாக்டர் நீங்கள் இருந்தது அப்படி ஆயிருக்கா டாக்டர், என்ன டாக்டர் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னோடனே, நான் தான் உங்ககிட்ட சொன்னேனுங்க, வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, உங்களை யார் அர்ஜென்ட்டாக பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டாக்டர் உங்களோட ஸ்டாஃப் தான் சொன்னாங்க, அந்த ஸ்னேகா மேடமும் இன்னொருத்தரும் சேர்ந்து தான் சார் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து உடனே பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட பணம்லாம் கட்ட சொன்னாங்க அப்படின்னு. பணம் கட்டினீங்களா? ஆமாங்க, பணம் கட்டிட்டோம். பணம்லாம் கட்டிட்டு கூட இப்படி பண்ணுறாங்களே டாக்டர் அப்படி சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. நான் தான் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தேனே, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே, அப்புறம் எதுக்காக இவ்வளோ பண்ணீங்க? எனக்கு தெரியாது டாக்டர் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழுறாரு. நான் பணம் செலவு பண்ணி என்ன பிரயோஜனம், அவரே இல்லையே அப்படி சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. இதையெல்லாம் கேட்டு வந்து சிவா செம்ம டென்ஷன் ஆகிற நேராக ஸ்னேகா கிட்ட வராரு. ஸ்னேகா இங்கே நடக்கிறது என்னன்னு எனக்கு சொல்கிறியா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு என்ன சிவா என்ன சொல்கிற? இல்லை அந்த பேஷண்ட்டுக்கு நான் பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், அதனால தான் நானே ஆப்ரேஷன் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், அதுவும் பண்ணலை, அதே மாதிரி பணமும் வந்து வாங்கியிருக்கீங்க, இது எங்கே எனக்கு தெரியாமல் எதுக்கு என்ன நடக்குது இங்கே அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அது கேட்டு ஸ்னேகா ஐயோ சிவாவுக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு, எனக்கே தெரியாது சிவா, என்ன சொல்கிற, உண்மையிலே பணம் வாங்கியிருக்காங்களா? என்ன ஸ்னேகா நீயும் தான் கூட இருந்தேன்னாங்க, நான் கூட இருந்தேன் தான், ஆனால் இந்த பணம் வாங்கின விஷயம்லாம் எனக்கு தெரியாது, இது அந்த டாக்டர் பண்ண வேலை போட்டிருக்கு, ஐயோ எனக்கு தெரியாமல் நடந்துச்சு சிவா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க. என்ன ஸ்னேகா நீ கொஞ்சம் கூட வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் பேசுகிற, எனக்கு ஒன்றுமே புரியல இங்கே நடக்கிறது, உனக்கு தெரியாமல் எப்படி நடந்திருக்கும், பணம் வந்து வாங்க சொன்னது நீ தான் சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் இதை தப்பே பண்ணலை அப்படின்றாங்க. என்னமோ ஸ்னேகா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. யோசிச்சுட்டே ஸ்னேகா ஏன் இப்படி சொல்கிறா, அவங்க ஏன் ஸ்னேகா பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் வந்து சிவா யோசிச்சுட்டு போகிறாரு. அடுத்து வந்து அப்பாடா தப்பிச்சோம், இல்லைனா வந்து சிவாவுக்கு தெரிஞ்சது நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான், என்ன வெறுத்துருவான் சிவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஸ்னேகா. சிட்டுவோட வேலை எல்லாத்தையுமே வந்து சிந்து வந்து பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்து மகா வந்து சந்தேகப்படுறாங்க, என்ன இவ சிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கா, எங்கடி அவ அப்படின்னோடனே, இந்த மாதிரி அவங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னு போயிருக்காங்க, ஓ மகாராணிக்கு சொல்லிட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை, இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், இப்போ உங்களுக்கு என்ன வேலை சொன்னு சொல்லுங்கள், நானே செஞ்சிடுறேன், ஓ அவளுக்கு பதில் நீ செய்கிறியா, என்ன இருக்கோ உங்களுக்குள்ள ஒன்றும் புரியல அப்படி சொல்கிறாங்க. ஐயோ இவனை எப்படி பேசுகிறாங்க அப்படி சிந்து யோசிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேலை சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னோடனே, சிவோட தங்கச்சி வந்து எனக்கு துணியெல்லாம் துவைக்கணும், அவள் பாட்டுன்னு போயிட்டா, அதெல்லாம் நான் துவைச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, காய போட்டிருக்கேன் பாரு அப்படின்றாங்க. உடனே வந்து தப்பு துவைச்சே நீ, அவள் என்கிட்ட தான் சொல்லிட்டு போனான், அதனால சிட்டு துவைக்கல, நானே துவைச்சி போட்டேன் அப்படின்றாங்க. அதற்கு அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன இவ இதெல்லாம் செஞ்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஸ்னேகா கால் பண்ணுறாங்க, ஆண்டி அந்த சிந்து என்ன பண்ணிகிட்ருக்கா, அவளா, அவள் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் புரியல எனக்கு, அவளையும் சிவாவையும் பிரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு ஆண்டி, என்ன ஐடியாமா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்து அனுப்புகிறேன், அந்த ஃபார்மில் வந்து சைன் வாங்கினேன், என்ன ஃபார்மு, அதுவா டைவர்ஸ் பத்திரம் ஆண்டி, அந்த டைவர்ஸ் பேப்பரில் நீங்கள் சைன் வாங்கிட்டீங்கன்னா சிந்துக்கிட்ட நம்ம ஈஸியாக வந்து சிவா கிட்ட சைன் வாங்கி நம்ம வந்து ஆக வேண்டிய வேலையை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே சிவாவும் சிந்துவும் பிரிஞ்சிடுவாங்க, அப்புறம் சிந்து தொல்லையே நம்மளுக்கு இல்லை, நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துடுவேன், சிவாவுக்கும் ஒய்ஃப் ஆகிடுவேன் அப்படின்னோடனே, இந்த விஷயத்துக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் இவ்வளோ நாளாக, நான் சைன் வாங்கிடுறேன் நீ கவலைப்படாதம்மா அப்படின்றாங்க. சரிங்க ஆண்டி சைன் வாங்கிட்டோட நீங்கள் கொடுத்து அனுப்புகிறேன், ஆக வேண்டிய வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ தான் வந்து சைன் வாங்கணும் போயிட்டு சிந்து கிட்டோன்னே, சரிம்மா நானே போய் சைன் வாங்குறேன்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ சிந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்போது இங்கே பாரு நீ இதில் சைன் போட்டீங்கன்னா நீ வந்து ரேஷன் கார்டில் வந்து உன் பேர் வந்துடும், அப்புறம் நீ தான் குடும்ப தலைவின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிந்து. ஓ நான் குடும்ப தலைவியா, நான் சைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு கொடுக்குறாங்க. இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த பேப்பரை வந்து வாங்கிட்டு வராங்க. அம்மா இப்போ இந்த பேப்பரை வச்சு சீக்கிரமாகவே அண்ணனுக்கும் அவளுக்கும் வந்து டைவர்ஸ் ஆகிடும்ல, அதெல்லாம் ஆகிடும்டி, என் மருமக ஸ்னேகா எப்படி விடுவா, அவகிட்ட முதல்ல இந்த பேப்பரை சேர்க்குறேன், அப்புறம் நடக்க வேண்டியது அவள் பார்த்துப்பா அப்படின்றாங்க.